வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பிறந்த நாளோ ஒரு கல்யாணமோ உங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா அங்கிட்டு இங்கிட்டும் போகாமல் பாருக்கு பீச்சுன்னு போகாமல் இந்த அனாதை பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போங்க. அவங்களால அள்ளி கொடுக்க முடியலனாலும் கிள்ளி கொடுங்க. சுமாராக இருக்கிறவங்க ஒரு டீ பிஸ்கட் வாங்கி கொடுங்க. கொஞ்சம் அதுக்கு கீழே கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க டிஃபன் வாங்கி கொடுங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கவங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளைங்க நீங்கள் சாமி கோயிலில் பார்க்கணும் போவானான்னு சொல்லலை. அங்கே தெய்வத்தை பார்க்கறது இந்த பிள்ளைங்க சிரிப்புலேயே தெரியும். உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி போய் பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க எப்படியோ பெற்று போட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தான் போய் பார்க்குறோம். கூராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வரணும் அந்த காலத்து சொன்னாங்க. அதுமாரி தான் இந்த பிள்ளைங்களை போய் பார்த்தா நமக்கு ஆண்டவன் நல்ல வழியை காமிக்கும். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இருந்தும் விட்டுட்டு நான் அப்படியே தலைமாறி வந்துட்டேன். இடப்பட்ட காலத்தில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வேளை சோத்துக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதுதான் என்னால் முடிஞ்சது. இந்த இல்லாத பிள்ளைங்களுக்கு அவ்வளோ உதவி செய்வேன். நான் பார்ப்பேன். இல்லாத அம்மாவாக்கோ இல்லாதவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ இதனால் அதை நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். அதனால் உங்களால் முடியும். இந்த கோயிலில் கட்டுக்கட்டாக போய் போட்டு இது பண்ணுறதுக்கு இந்த இல்லாத அனாதை பிள்ளைங்களுக்கு மாதம் ஒருக்கா உங்களால் முடிஞ்சது உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளோ ஏதோ சாப்பாடு ஏதோ மிச்சம் இருக்குதுங்கிறமே கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு உடையை வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏதோ வேஸ்ட்டு செலவு பண்ணாமல் இந்த பிள்ளைங்களை போய் இந்த மாதிரி இல்லாத முதியோருக்கு இல்லாத இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வயசானவங்களை போய் பாருங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரும். இன்னொன்று என்னன்னா, ரொம்ப நாளாக வருத்தமாக இருக்குது இதை பேசணுன்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த குறுக்கு வழியில் போய் பண்ணி இந்த பிள்ளைங்களை பெற்று நேற்று ஒரு 4 மணிக்கு நான் பார்த்தேன். விடிய காத்தால 4 மணிக்கு பார்த்தேன். அந்த 2 ரெட்டை பிள்ளை பிறந்திருக்கோம்ல கொண்டாந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் போட்டுட்டு போயிட்டாளுங்க. ஒரே கும்பல். அது எந்த ஊருன்னு பார்க்கல. இதேமாதிரி குப்பை தொட்டியில் கொஞ்சம் நாளாகவே அப்படியே பண்ணுறாளுங்க. குப்பை தொட்டியில் அங்கேயும் இங்கேயும் போய் அது ஒரு உயிர். நீங்கள் போய் உங்கள் அரிப்புக்கு போய் நீங்கள் இப்படி போய் பெற்று இந்த புள்ள பாவம் என்ன பாவம் செஞ்சிச்சு பாவம். அவங்க புள்ள இல்லாமல் கோடை எல்லாம் தவம் இருக்கிறாங்க. கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவன்